ஹஜ் எப்படி காபத்துல்லாஹோ இடது பக்கமா சுத்துறமோ அதே மாதிரி தான் சூரியனை மையப்படுத்தி கோள்களும் இடது பக்கமா சுத்துது. என்ன இந்த உலகத்தினுடைய இயக்கம் ஹஜ்ஜை சார்ந்திருக்கிறது. ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்துல் ஹராம கியாமல் லின்னாஸ், மக்களை நிர்வகிப்பதே காபா தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அங்கே நிறுத்தப்படுமையினால் அதனால் தான் கோவிட் காலங்களில் கூட ஹஜ் நிறுத்தப்படவில்லை. ஒரு செயற்கை ஹஜ்ஜாவது 10,000 பேரை வச்சு ஹஜ் நடத்திட்டாங்க. அடுத்த வருஷம் 60,000 பேரை வச்சு ஹஜ் நடத்திட்டாங்க. ஏன்? ஹஜ் நிறுத்தப்பட்டிருந்தால் உலகம் நிறுத்தப்படும். எல்லாம் நிறுத்தப்பட்டது. உலகம் முழுக்க மஸ்ஜித் மூடப்பட்டுச்சு. ஆனால் ஹஜ் நிறுத்தப்படல. ஏன்? நிறுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். துன்யா எந்த ஸ்கூல்ல உலக கல்வி மாத்திரம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஸ்கூலை நோக்கி தீனுடைய கல்வியை புகுத்துவதற்கான அந்த இடத்திற்கு இந்த கல்வியை கொண்டு போவதற்கான முயற்சியில் இந்த சமுதாயம் சமமாக ஈடுபட்டிருக்கிறதா என்பதுதான் சுய பரிசோதனை. இந்தியாவிற்கு புகாரிங்கிற கிதாபுங்கிறது ஒரு பெண்ணின் கையெழுத்தாகத்தான் வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் எல்லாம் பெண்கள் செய்த மகத்தான பணிகள்ங்கிறது என்னன்னா, குர்ஆனுடைய பிரதிகளை எழுதி பிரிண்ட் இல்லாத காலகட்டத்தில் அவங்களுடைய கையால எழுதி உலகம் முழுக்க கொண்டு போவாங்க. ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டிற்கு கொண்டு போகிற முதல் சொத்தாக அவள் சொந்த கையில் எழுதிய குர்ஆனுடைய பிரதியை தான் கொண்டு போவாங்க. என் சலாமை முன்வைத்து துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே எனக்கு முன்னால் ஒரு 2 பெருமக்கள் பேசினார்கள். மதரசாவினுடைய உஸ்தாதாக மரியாதைக்குரிய முஸ்தபா ஹசரத் அவர்களும் ஸ்கூலினுடைய பேராசிரியராக அண்ணன் மஜீத் அண்ணன் அவர்களும் 2 பேர்கள் மிகச் சிறப்பான ஒரு கருத்தை இங்கே முன்வைத்தார்கள். எங்கள் மதரசா என்பது மதரசாவில் நாங்கள் கொடுக்கிற தரமான கல்வி குறித்து பேசிய மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் காலத்திற்கு தேவையான கல்வியை, உலகத்தினுடைய கல்வியை பாதிக்காத வகையில், அதே சமயத்தில் இந்த கல்விக்கான அழுத்தத்தோடும் மிக கட்டுக்கோப்பாகவும் நாங்கள் தரமான கல்வியை கொடுக்கிறோம் என்றும், மறுபுறத்தில் ஸ்கூலிலே ஆன்மீக கல்வியை, தீனுடைய கல்வியை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதையும் இங்கே மிக சரியான கருத்தை 2 பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 2 கருத்தின் ஊடாக இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது இதுதான். மதரசாக்களில் உலக கல்வியினுடைய மோகமும் தாக்கமும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் அறிவீர்கள். தமிழக அளவில் மதரசாக்கள் என்பது ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி அரபு மதரசாக்கள் போய்க் கொண்டிருக்கிறது. அரபு மதரசாக்களினுடைய வீழ்ச்சி, மக்தபு மதரசாக்களினுடைய வீழ்ச்சி, இதுவெல்லாம் நம்முடைய கவனங்களுக்கு வருகிறதோ இல்லையோ, மிகப்பெரிய அளவில் உலக மோகத்தால், உலக கல்வியால் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டிருக்கிற சமூகம் மதரசாக்களினுடைய தனித்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற காலகட்டத்தில் மதரசாக்களை காப்பாற்றுவதற்காக, மதரசாக்களினுடைய போராட்டங்களுக்கு ஊக்குவிப்பதற்காக உலகத்தினுடைய கல்வியை மதரசாவுக்கு உள்ள நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். உலக கல்வியை கொண்டு வந்து வச்சாவது, இதை சொல்லிக் கொடுத்தாவது, டியூஷன் சொல்லிக் கொடுத்தாவது, அல்லது எப்படியாவது அவர்களை ஒரு டிகிரி வாங்க வைத்தாவது, அதற்கான கேரண்டி கொடுத்தாவது பிள்ளைகளை எப்படியாவது மதரசாவுக்கு கொண்டு வந்தரலாம். இரு கல்வி திட்டங்கள் என்பது இன்றைக்கு அமோகமாக அட்மிஷன்கள் போய் கொண்டிருக்கிறது. தனித்துவமான அரபு மதரசாக்களினுடைய சேர்க்கைகளை விட, மாணவர்களுடைய எண்ணிக்கைகளை விட, இது போன்ற மதரசாக்களினுடைய எண்ணிக்கைகள், பிள்ளைகளினுடைய எண்ணிக்கைகள் உண்மையில் ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கிறது. இது என்ன காரணம்னா, மக்கள்கிட்ட பெரிய அளவுல வரவேற்பு. மற்றொரு புறத்தில் என்னன்னா, மார்க்க கல்வியை எடுப்பதற்காக உலக கல்வியை நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். ஆனால் அதை உள்ளே கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் வழியாக மதரசாக்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். மதரசா கல்வி பாதுகாக்கப்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதை சேர்த்து கொடுத்தால்தான் மதரசா என்பது எதிர்காலத்தில் அது பயணிக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம். ஆனா மறுபுறத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம செய்யணுமா இல்லையா? எந்த ஸ்கூல்ல உலக கல்வி மாத்திரம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஸ்கூலை நோக்கி தீனுடைய கல்வியை புகுத்துவதற்கான, அந்த இடத்திற்கு இந்த கல்வியை கொண்டு போவதற்கான
முயற்சியில் இந்த சமுதாயம் சமமாக ஈடுபட்டிருக்கிறதா என்பதுதான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு அண்ணன் மஜீத் சார் அவர்கள் சொன்னது போல நம்முடைய ஸ்கூல்ல அல்ஹம்துலில்லாஹ் இப்படி நாங்கள் அரபு பாடங்களை இங்க கொண்டு வந்துட்டோம், நிஸ்வானுடைய வகுப்புகளை இங்க கொண்டு வந்துட்டோம், பட்டமெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் நல்ல வரவேற்புக்குரிய விஷயம். இது ஒரு மதரசாவோடு நிற்கக்கூடாது, ஒரு ஸ்கூலோடு நிற்கக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்கூல்களையும் குர்ஆனுடைய இல்மு போகணும், தீனுடைய இல்மு போகணும், அகீதாவுடைய இல்மு போகணும். மதரசாக்களுக்கு இந்த இல்மு கொண்டு வருவதற்கு எவ்வளவு தூரம் நாம முயற்சி செய்தோமோ, மறுபுறத்தில் இந்த இல்ம அந்த ஸ்கூல்களுக்கு கொண்டு போவதற்கான முயற்சியில நாம பெரிய அளவுல மெனக்கெடணும், அதற்காக பெரும் முயற்சி எடுக்கணும், அதற்காக பெரிய பாடுபடணும். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு பல கல்லூரிகள்ல காலேஜுகள்ல அங்க படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு ஜும்மாவினுடைய வாடை கூட இல்லாமல் தான் படிக்கிறார்கள். கல்லூரிகள்ல யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்தறோம். அங்க உள்ள அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, மாஹவுல் எப்படி இருக்குது, தீனுடைய அடிப்படை எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாம் யோசிப்பதற்கோ இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதற்கோ நாம் தயாராக இல்லை. பிள்ளைகள் ஜும்மா தொழுவதற்கான இடங்களை அவங்க உருவாக்கி தராங்களா, இல்ல ஜும்மா தொழுவதற்கான நேரங்களை உருவாக்கி தராங்களா? வக்தினுடைய தொழுகை இரண்டாவது வைங்க. குறைஞ்சபட்சம் ஜும்மாவுடைய தொழுகையாவது பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதா? இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை நம்ம அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இரண்டு அறிஞர் பெருமக்களும் பேசிய கருத்திலிருந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் சமுதாயம் கவலையோடும் கவனத்தோடும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் பெரிய கிருபையினால் இங்கே ஹாஃபில்களுடைய பட்டம், ஆலிமாக்களுடைய பட்டம், முபல்லிகாக்களுடைய பட்டம், நிறைய பெண்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிற இந்த சபையிலே, உங்களுடைய கவனங்களை பெற்றிருக்கிற இந்த சபையிலே, எனவே நிறைய பிள்ளைகள் பட்டம் வாங்க இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஹஸரத் அவர்கள் சொன்னது போல இந்த தீனில் அதன் வளர்ச்சியில் பெண்களுக்கு இது போன்ற தரமான கல்விங்கிறது எவ்வளவு தூரத்திற்கு காலத்தின் கட்டாயம் என்பதை அழுத்தமாக இங்கே பதிவு செய்தார்கள். வரலாறு நெடுகிலும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மார்க்கத்தினுடைய கல்வி விஷயத்தில் பெண்கள் மெனக்கெட்ட அளவிற்கு அல்லது சமூகத்தில் அவர்கள் நின்று பணி செய்த அளவிற்கு அல்லது அவர்கள் தரமாக நின்ற அளவிற்கு ஆண்களால் பல இடங்களில் அந்த இடத்தை நின்று கூட பார்க்க முடியவில்லை என்பதுதான் சத்தியமான வார்த்தை. வரலாறு நெடுகிலும் சமூகத்தில் பெண்கள் செய்த புரட்சிகரமான பணி, குர்ஆனை இந்த உம்மத்திற்கு இவ்வளவு பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பணிகளில், ஹதீஸ் துறையை இந்த உம்மத்திற்கு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்த பணிகளில் பெண்கள் செய்தது போல உலகத்தில் யாரும் செய்தது கிடையாது. நான் ஒரு செய்தியை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவிற்குள் புகாரி ஷரீஃப் என்ற கிதாபு முதல்ல அறிமுகமானதும் வந்ததும் ஒரு பெண்ணினுடைய கையெழுத்தாகத்தான் வந்தது என்பதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹிமஹுல்லா. இந்தியாவிற்கு புகாரிங்கிற கிதாபுங்கிறது ஒரு பெண்ணின் கையெழுத்தாகத்தான் வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் எல்லாம் பெண்கள் செய்த மகத்தான பணிகள்ங்கிறது என்னன்னா, குர்ஆனுடைய பிரதிகளை எழுதி பிரிண்ட் இல்லாத காலகட்டத்தில் அவங்களுடைய கையால எழுதி உலகம் முழுக்க கொண்டு போவாங்க. ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டிற்கு கொண்டு போகிற முதல் சொத்தாக அவள் சொந்த கையில் எழுதிய குர்ஆனுடைய பிரதியை தான் கொண்டு போவாங்க. இப்படி சமுதாயத்தில் இந்த கல்வியை பெரிய இடத்திற்கு கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் மகத்தான அளவிற்கு கொண்டு சேர்த்த விஷயங்களில் பெண்கள் பெரும் பங்களித்திருக்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் இப்படி ஜொலிக்கிற பெண்கள் நிறைய உண்டு. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஹஜ்ஜி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு ஹஜ்ஜில அந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் மாத்திரம் பெண்கள் நிறைய சட்டங்களை இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹஜ்ஜில கலந்து கொண்ட பெண்கள், ஹஜ்ரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. யார் இந்த பெண்? உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், சமூகத்தில் அல்லாஹ் எனக்கு 10 ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான், 10 ஆண் குழந்தைகளையும் நான் தீன் உள்ளவர்களாக, ஹாஃபில்களாக, ஆலிம்களாக நான் ஆக்கி
10 நாடுகளுக்கு நான் என் பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிறேன். உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை. வரலாற்றில் அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மாதிரி, உபைதுல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு, குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்படி அவங்களுடைய ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு 10 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்த ஒரு தாய் சொல்றாங்க, என் 10 பிள்ளையுமே நான் ஆலிமாக்கணுங்கிறாங்க, என் 10 குழந்தைகளை ஹாஃபிலாக்கணுங்கிறாங்க, 10 நாடுகளுக்கு என் பிள்ளையை நான் அனுப்பி வச்சேங்கிறாங்க. நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் வந்து நிற்கிற பொழுது 10 நாடுகளின் தாயாக தலைவியாக வருவேன் என்று சொன்னார்கள். சமூகத்தில் பெண்கள் செய்த இடம், பெண்கள் செய்த புரட்சி, அவர்கள் செய்த பணி, அவர்கள்ட்ட இருந்த கல்வியின் தரம், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த இடத்தை ஆண்களால் தொட முடியவில்லை என்பதுதான் உண்மை. பெரிய அளவில் இருந்திருக்கிறாங்க. வரலாற்றில் உம்முல் ஃபாத்திஹ் ரலியல்லாஹு அன்ஹா. யார் இந்த உம்முல் ஃபாத்திஹ்? முஹம்மது இப்னு ஃபாத்திஹ்னு ஒரு சின்ன புள்ள, ஒரு சின்ன பையன். ஃபஜ்ர் தொழுகைக்கு அந்த அம்மா தம் மகனை எழுப்பிட்டு கொண்டு வந்து ஃபஜ்ர் தொலை வச்சுட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த அம்மா நிறுத்தி சொல்லும், மகனே இந்த சுவரை பார், இந்த சுவரை பார், உயரமாக இருக்கிற இந்த சுவர், இந்த சுவரை தாண்டித்தான் கான்ஸ்டன்டினோபிள் என்று சொல்லுகிற மகத்தான ஒரு பெரிய நாடு இருக்கிறது, நாட்டின் தலைநகரம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தலைநகரத்தை வெற்றி கொள்கிற தளபதி தான் உலகத்தில் சிறந்த தளபதி, அந்த படைதான் உலகத்தில் சிறந்த படை என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து உனக்கு நான் முஹம்மது என்று பெயர் வைத்தேன், இன்ஷா அல்லாஹ் நீ அந்த முஹம்மதாக ஆகணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு அழைச்சிட்டு வந்த அந்த பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி சின்ன வயசிலேயே அந்த தேட்டத்தையும் ஆசையையும் ஊக்குவித்தார்கள். மகன் கேட்டார், அம்மா அந்த இடத்தை தொடணும்னா நான் எதை கையில் எடுக்கணும் என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எதுவுமே தேவையில்லை, குர்ஆன் மட்டும் உனக்கு போதும் என்று சொன்னார்கள். நீ குர்ஆனை கையில் எடுத்தால் அந்த இடத்தை தொட முடியும் என்று சொன்னார்கள். வரலாற்றில் இந்த சமுதாயம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சந்திக்கிற அத்துணை இழப்புகளுக்கு பின்னால் குர்ஆனை இந்த சமுதாயம் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டது. குர்ஆனின் மீதான ஈர்ப்பு குறைந்து போய்விட்டது. நாம் குர்ஆன் சார்ந்த சமுதாயம், குர்ஆனை தாங்கிய சமுதாயம். நாம் செங்கல் இருக்கிற அது எந்த தொடர்போடு இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அதற்கான மரியாதை. உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அது செங்கலை வச்சு பாத்ரூமும் கட்டலாம், செங்கலை வச்சு வீடும் கட்டலாம், செங்கலை வச்சு பள்ளிவாசலும் கட்டலாம், ஒரே செங்கல் தான். ஆனா பாத்ரூமுக்கு கட்டப்படுகிற பொழுது அதனுடைய பார்வை எப்படி இருக்கும், வீடு கட்டப்படுகிற பொழுது அதனுடைய பார்வை எப்படி இருக்கும், பள்ளிவாசலாக அது வக்ஃப்ங்கிற இடத்தை பெறுகிற பொழுது அதனுடைய மரியாதை எப்படி இருக்கும். இந்த உம்மத் அப்படித்தான். எதை தொடர்புள்ளதாக ஆக்கிக் கொள்கிறதோ, குர்ஆனோட தொடர்புள்ளதாக நாம் ஆக்கினால் அதன் விளைவாக இந்த சமுதாயத்தினுடைய வீரமும் எதிர்காலமும் ஜொலிக்கும். இந்த சமுதாயம் அந்த குர்ஆனின் மீதான அந்த பார்வையை தான், நெருக்கத்தை தான், தொடர்பை தான் இந்த சமுதாயம் இழந்துவிட்டது. மீட்டெடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். குர்ஆனுடைய தொடர்பை மீட்டெடுக்க வேண்டும். மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஒரு பிள்ளையை உருவாக்குறதுங்கிறது எங்கே தொடங்குகிறது? நிறைய தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் காசாவிலே பிறந்த குழந்தையை, ஒரு யதீமான பிள்ளையை மக்காவுக்கு அந்த தாய் கொண்டு வராங்க. 3 வயசு தான் இருக்கும். காபத்துல்லாஹ்வை தவாஃப் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட சொல்லுச்சு அந்த அம்மா, யா அல்லாஹ் என் பிள்ளையை இந்த உம்மத்துக்கு நான் இமாமாக்கி கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு போய் உஸ்தாதிட்ட என் பிள்ளையை நீங்க ஹாஃபிலாக்கி தாங்கன்னு சொல்லுச்சு. ஒரு 3 வயசு பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்து என் பிள்ளையை ஹாஃபிலாக்கி கொடுங்கன்னு சொல்லுச்சு. உஸ்தாது பிள்ளையை வச்சு ஓதுவதற்காக ஆரம்பித்தார். பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறார். 3 வயது குழந்தை பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தை ஓத ஆரம்பிக்குது. ஓதி 15 ஜுசுவை மனப்பாடமாக ஓதுது. 15 ஜுசுவை 3 வயசு குழந்தை மனப்பாடமாக முடிக்கிறது. உஸ்தாது திகைத்து போய்விட்டார். நீ ஓத வந்திருக்கியா, ஓதி கொடுக்க வந்திருக்கிறியான்னு கேட்டாராம். இப்ப 3 வயசு பிள்ளை 15 ஜுசுவை ஓத முடியுமா? குர்ஆனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். இந்த உம்மத்து குர்ஆனை பார்க்கிற பார்வையில் குறை இருக்கிறது. உலகத்தில் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு மஹ்லூக் இல்லாத, ஒரு படைப்பு இல்லாத ஒரு பொருளுங்கிறது குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன்ங்கிறது படைப்பு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கலாம். அது
அதை பெற்றிருக்கிற இந்த சமுதாயம் அதனுடைய மதிப்பை, அதனுடைய அந்தஸ்தை மிகச் சரியாக இந்த சமுதாயம் உணரவில்லை. மஹமூதுல் ஹசன் ரஹமத்துல்லா, ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லா சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் பிரிட்டிஷால். அவர்களுடைய மாணவரும் உள்ளே அடைக்கப்பட்டார்கள். ஹுசைன் அகமது மதனி மாணவரும் உஸ்தாதும் ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்படுறாங்க. 4 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை. முதல் வருஷம் ரமலான சந்திக்கிறாங்க. உஸ்தாத் ரொம்ப கவலையோடு இருந்தார். மாணவர் கேட்டார், ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லா, என்ன ரொம்ப கவலையா இருக்கிறீங்க? இல்ல, ரமலான் வந்துருச்சு, சிறையில மாட்டிக்கிட்டோம், நானும் ஹாஃபிஸ் இல்ல, ஆனா குர்ஆன் ஓதி எப்படி குர்ஆனை கேட்க போறேன்னு தெரியலையே இந்த ரமலான்ல என்று சொன்னவுடன் தன்னுடைய உஸ்தாதுக்காக ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் செய்து ஒரு ஜுஸுவை மனப்பாடம் செஞ்சு 30 நாள்ல ஹாஃபில் ஆனாங்க ஹுசைன் அகமது மதனி ரஹ்மத்துல்லா. சிறைச்சாலையில வச்சு. சாத்தியமா? யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. குர்ஆனில் மட்டும்தான் அது சாத்தியம். குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய கலாம். அது ஒரு நாளில் 5 வயசு பையன் ஓதுறான், 50 வயசு வயதானவர் ஓதுகிறார், 6 வயது சிறுவன் ஓதுகிறார், 60 வயது உள்ளவர் ஓதுகிறார். நாவில் ஓடுவது அல்லாஹ்வின் கலாம். அது ஆயத்தது, அல்லாஹ்வின் மகத்தான சக்தி. அது ஓட முடியுமா? மனப்பாடம் செய்ய முடியுமா? இந்த வயசில் எல்லாம் சாத்தியமா? இப்பொழுதெல்லாம் முடியுமா? பெருமக்களே, வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனுக்கு மாத்திரம் எந்த இடத்திலேயும் நீங்கள் எந்த காரணத்தையும் தேட முடியாது. வரலாற்றில் தாத்தாரியர்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடி கூட்டம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்து பக்தாத் நகரத்தையே சல்லடையாக்கி கிட்டத்தட்ட 8 லட்சம் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். ஒரு நாள்ல மட்டுமே பக்தாதுல 2 லட்சம் பேரை கொலை செஞ்சாங்க தாத்தாரியர்கள். மங்கோலியர்கள் சொல்லுவாங்க, வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க. அகண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள்ள நுழைந்த யானை கூட்டங்களை போல சின்னாபின்னமாக்கி தாத்தாரியர்கள் 8 லட்சம் பேர்கள் கொன்று குவித்த வரலாற்றில் அவர்கள் கடைசியாக இந்த முஸ்லிம்களை முடிவுக்கு கொண்டு வரணும்னா முஸ்லிம்களுடைய சக்தி எது என்று வரலாற்றில் அவங்க தேடி பார்த்தாங்க. வரலாற்றில் குர்ஆன் தான் அவர்களுடைய மகத்தான சக்தியாக இருக்கிறது. முஸ்லிம்கள்ட்ட இருந்த குர்ஆனை எடுத்தரணுங்கிற முடிவுல வந்து அவர்கள் உலகம் முழுக்க குர்ஆனை திரட்ட சொன்னார்கள். குர்ஆனுடைய பிரதிகளை திரட்ட சொன்னார்கள். பக்தாத் நகரத்தினுடைய நிசாமியா பல்கலைக்கழகத்திலிருந்து குர்ஆனை எடுத்தார்கள், கிதாபுகளை எடுத்தார்கள். அத்தனையும் கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டு எரித்தார்கள். திஜ்ரா நதியில விட்டாங்க. 2 மாத காலங்கள் எதிரிகள் பயணித்ததை கிதாபுகளின் மீதும் குர்ஆனின் மீதும் தான். அந்த நதியில 2 மாசமா கருப்பாக கலங்களாக ஓடியதாம் அந்த நதி. ஒட்டுமொத்தமா குர்ஆனை கொண்டு வந்து போட்டு எரிச்சிட்டு அவங்க போட்ட சப்தம், நாங்கள் குர்ஆனை முஸ்லிம்ல இருந்து பிரிச்சிட்டோம் எரிச்சிட்டோம் சொன்ன உடனே ஒரு 5 வயசு பையன் ஓடி வந்து பக்தாதினுடைய தலைநகரத்தில் நின்று கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த பையன் அந்த இடத்துல இருந்து ஓதுனா முழு குர்ஆனையும் 5 வயசு பையன் ஓதி முடிக்கிறான். இவர்கள் திகைத்து போனார்கள். குர்ஆன் என்பது ஏட்டிலா இருக்கிறது, நூலிலா இருக்கிறது, எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அழிக்க முடியாத கல்விலே பதிவு செய்யப்பட்டது குர்ஆன், இதயங்களில் பதிவு செய்யப்பட்டது. கடைசி ஹாஃபிதுகள் இருக்கிறவரை இந்த குர்ஆனை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை அப்பொழுதுதான் தாத்தாரியர்கள் உணர்ந்தார்கள். குர்ஆனுங்கிறது அல்லாஹ் இதயத்துல நஸல பிஹி ரூஹுல் அமீன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறதே கல்புல தான் இறங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதயத்தில் தான் குர்ஆன், இதயங்களில் இருந்து இதயங்களுக்கு குர்ஆன், அது அப்படித்தான் வந்தது. குர்ஆன் என்பது இதயங்களின் வழியாகத்தான் அடுத்த கட்டத்திற்கு வந்தது. 5 வயது சிறுவன் ஓதுகிறான், திகைத்து போய் நிற்கிறார்கள். எப்படி முடிந்தது? வரலாற்றில் எப்பொழுதெல்லாம் ஹாஃபில்களுக்கு பிரச்சனை வருமோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் பதட்டப்பட்டு போகும். இந்த சமுதாயம் யாரை வேணாலும் இழக்கலாம், ஆனா ஹாஃபில்களை இழக்க கூடாது. இந்த உம்மத்தினுடைய மொத்த பாதுகாப்பின் மொத்த வடிவமே ஹாஃபில்கள் தான். வரலாறுல நீங்க தேடி பாருங்க, அப்படி நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 ஹாஃபில்களை கூட்டு போய் கொண்டு வந்து கொலை செஞ்சுட்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால தாங்க முடியல. நீ யாரை வேணாலும் கொண்டிருக்கலாம். ஹாஃபில்களை கொண்டதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக 15 நாட்கள் குனூத்தே நாசிலா பத்வா செய்ய சொல்லி தொழுகையில ஓத சொன்னாங்க. குனூத்தே நாசிலாங்கிறது வந்ததே ஹாஃபில்களை அவர்கள் கருவறுத்த பொழுதுதான். ஒரு 10 ஹாஃபில்களை அனுப்பி வைத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர்களை சிறைபிடித்தார்கள். 9 பேர்களை கொன்னுட்டு கடைசியா 10வது ஹாஃபிலை கொண்டு வந்து தூக்கு மேடையில நிறுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்காகவே அனுப்பி வச்ச 10 ஹாஃபில்கள் மேல கை வச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கலக்கம் அடைவார்கள். ஏன்னா இந்த உம்மத்தினுடைய சொத்து அவர்களை எந்த காரணத்திற்காக வேண்டியும் இழக்க கூடாது. 9 பேரை கொண்டுட்டு கடைசியா 10வது ஒரு ஆளை வச்சு கொஞ்சம் விளையாடலாம் நினைச்சானுங்க. கொண்டு வந்து நிறுத்தி கேட்டானுங்க, நீ நிக்கிற இடத்துல உன்னை அனுப்பின முகமதை நிப்பாட்டுறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறுத்துறதாக நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சுட்டு இறங்கிருன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் என் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க என் உயிரிலும் மேலான கண்மணியினுடைய காலில் ஒரு முள் குத்துனா கூட என்ன கற்பனை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா அந்த ஹுபைப் ரலியல்லாஹுங்கிற ஹாஃபில கடைசியா தூக்கு மேடையில ஏற்றும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, ஒரு 2 ரக்காத்து மட்டும் எனக்கு தொழுகிறதுக்கு அனுமதி கொடு என்று சொல்லிட்டு இறங்கி தொழுது முடித்து விட்டு மீண்டும் தூக்கு மேடையில் ஏறிய பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ரப்பே என் சலாமை என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தி வைத்து விடு, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கின யாரையும் நீ விடக்கூடாது என்று சொல்லி தூக்கு மேடையின் கயிற்றை கழுத்திலே மாட்டுகிறார்கள். தூக்கிலே தொங்க விடப்பட்ட ஹுபைப் ரலியல்லாஹு அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு இருந்து கொண்டு சொன்னார்கள், இப்பொழுது என்னுடைய ஹுபைப் தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறார். இங்கே லைவ் கொடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது சலாம் சொல்லி அனுப்புகிறார், இப்பொழுது தொழுகிறார். சஹாபிகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த காட்சி முடிந்தது. சில நாட்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் சரியான சிரிப்பில்லை, கடுமையான கவலை. போய் கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், சரியான முறையில் சாப்பிட மாட்டேங்கீங்க, தூங்க மாட்டேங்கீங்க, முகத்தில் இவ்வளவு கவலையோடு இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஹுபைபினுடைய உடலை வைத்து அவர்கள் விளையாடுகிறார்கள். அவர் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டு 40 நாட்கள் ஆகிறது, இன்னும் அந்த உடலை அடக்காமல் தொங்க விட்டு வைத்திருக்கிறார்கள். ஐயுக்கும் யன்ஸிலு ஹுபைபின் மின் ஹஷ்யா, என்னுடைய ஹுபைபை தூக்கு மேடையில் இருந்து யார் இறக்குவார்கள் என்று கேட்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹாஃபிதுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை அது. மிக்தாத் ரலியல்லாஹு சுபைர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக நாங்க 2 பேரும் போய் எப்படியாவது அந்த உடலை கொண்டு வரோம்னு சொல்லி பாலைவன பூமியில இருட்டு நேரத்தில் இருவர்களும் போய் நிற்கிற பொழுது சுபைர் ரலியல்லாஹு மிக்தாதிடம் சொன்னார்கள், நான் உள்ளே செல்கிறேன், எதிரிகள் சுற்றி நிற்கிறார்கள், தூக்கு மேடைக்கு பக்கத்தில் நெருங்கும் போது என் உயிருக்கு ஆபத்து வந்தால் என்ன பற்றிய செய்தி நீங்க போய் ரசூலுக்கு சொல்லணும், நீங்க வர வேண்டாம் சொல்லிட்டு போன சுபைர் ரலியல்லாஹு அந்த இருட்டு பாலைவனம் சுற்றிலும் காஃபிர்கள் மின்னலுடைய வெட்டிலே அப்படியே பார்த்து போய் தூக்கு மேடையில் ஏறி ஹுபைப் ரலியல்லாஹுவினுடைய கழுத்தை நெரித்து கொண்டிருந்த அந்த கயிற்றை விலக்கி அப்படியே ஹுபைப் ரலியல்லாஹுவை தூக்கி தன்னுடைய தோளிலே போடுகிறார்கள். போட்ட பொழுது சொன்னார்கள், ஜாதத் ஈமானி, என் ஈமா அதிகமாச்சுங்கிறாங்க, என்னுடைய ஈமான் அதிகமாயிடுச்சு. என்ன காரணம் சொன்னார்கள், நான் ஹுபைபை தூக்கி என் தோளிலே போட்டேன், ஹுபைபனுடைய உடம்பின் சூடு இன்னும் தணியவில்லை என்று சொன்னார்கள். அவருடைய உடலில் இருந்து ரத்தம் இன்னும் சொட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நான் ஹுபைபினுடைய உடலை தூக்கி கொண்டு வேகமாக நான் இறங்கினேன். ஆனால் எதிரிகளில் இருந்து ஒருவன் சப்தமிட்டான், யாரோ ஹுபைபினுடைய உடலை இறக்கி விட்டார்கள் என்றவுடன் அத்துணை எதிரிகளும் வந்து என் தூக்கு மேடையை சூழ்ந்து கொள்கிறார்கள். நான் தோளிலே போட்டிருந்த என் ஹுபைபினுடைய உடல் எதிரிகளுடைய கைக்குள் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக எங்கோ தூக்கி வீசிவிட்டேன். தூக்கி வீசிட்டு நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தேன், சிரிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், உங்க ஆசையை நிறைவேற்ற முடியல யா ரசூலல்லாஹ்னு சொன்னப்ப, உங்களுக்கு தந்த வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க. ஐயுக்கும் யன்ஸிலு ஹுபைபுன்னு நான் கேட்டேன், ஹுபைபை யார் இறக்குவீங்கன்னு தான் கேட்டேன். நீங்கள் அந்த உடலை தூக்கி வீசிய பொழுது பூமி பிளந்தது, வபுதலகஹு, பூமியே தஃபன் செய்து முழுங்கி விட்டது என்று சொன்னார்கள். எதிரிகளுடைய கைக்குள் ஹுபைப் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக அல்லாஹுவே பூமிக்கு உத்தரவிட்டு தஃபன் செய்து விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஹாஃபிதுகள் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் அந்த இடத்தை இந்த சமுதாயத்திற்கு சரியாக அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் ஒரு 70 ஹாஃபிதுகள் யமாமாவிலே கொல்லப்பட்ட பொழுதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு முடிவெடுக்கிறார்கள், இனியும் குர்ஆனை நாம் நூல் வடிவத்திலேயும் இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முடிவுக்கு அப்பொழுதுதான் வந்தார்கள். வரலாறு நெடுகிலும் பெருமக்களே, ஹாஃபிதுகளுக்கான இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 5 வயது பையனால் ஹிஃபுது செய்ய முடிகிறது, 3 வயது பையன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஓத முடிகிறது. உஸ்தாது கேட்டார், எப்படிப்பா 15 ஜுஸுவ மனப்பாடம் பண்ண? புள்ள என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் இப்போ மனப்பாடம் பண்ணதில்லை, எங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதே எங்க அம்மா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, நான் அப்பவே குர்ஆனை கேட்டு மனப்பாடம் பண்ணேன்னு சொல்லுச்சு. என்ன வயிற்றுல வச்சிருக்கும் போதே குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தாயினுடைய இடம்தான் பிள்ளைக்கான ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக. ஒரு குழந்தை எப்படி உருவாகணுங்கிறது அவன் 7 வயசுக்கு பின்னால 10 வயசுக்கு பின்னால முடிவெடுக்கப்படுறது அல்ல. தாய்மார்களை நீங்க விளங்கணும். கருவிலே இருக்கிற பொழுது, கர்ப்பத்திலே இருக்கிற பொழுது என் பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும், நான் யாருக்காக ஓதுகிறேன், யாருக்காக வேண்டுமானாலும் ஓதலாம், என் பிள்ளைக்காக நான் ஓதுகிறேன் என்று ஓதி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் தாம் பிள்ளைக்கு ஓதி ஓதிய மனப்பாடம் செய்ய வைத்த தாய். உம்மு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், சக்கராத்துல தாம் பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்களா, என்ன தூக்கி இந்த இடத்துல படுக்க வைங்கம்மான்னு சொன்னாங்க. பிள்ளைகள்லாம் தூக்கி அந்த இடத்துல படுக்க வச்சாங்க சக்கராத்துல. ஏமா சக்கராத்துல படுத்திருக்கிறீங்க, அந்த இடம் இந்த இடம் என்ன, அங்கே ஏன் குறிப்பா சொல்றீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொல்லுச்சு, ஹதம்துல் குர்ஆன், நான் இப்படி ஒரு சக்கராத்தை சந்திக்கிற நாள் இருக்கு என்பதற்காக என் வீட்டில் அந்த இடத்தில் 4000 குர்ஆனை முடிச்சு வச்சிருக்கேன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. 4000 குர்ஆன் முடித்து வைத்த இடம் அது, என் மௌத்துக்கான இடம் அது, என் சக்கராத்திற்கான இடம் அது. சமூகத்தில் குர்ஆனை கொண்டு புரட்சியாளர்களாக உருவானார்கள். தொட்டுவிட முடியாத சக்தி குர்ஆன். அந்த சக்தியை தழுவி நிற்கிற தகுதி கூட இந்த சமுதாயத்திற்கு இல்லாததனால்தான் கண்டவர்களில் எல்லாம் இந்த சமுதாயம் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக, அதிகார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த சமுதாயத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள். கடந்த காலங்களில் இந்த சமூகம் முடக்கப்படுகிற பொழுதெல்லாம் குர்ஆனை முன்வைத்தே முடக்கப்பட்டது, எழுந்த பொழுதெல்லாம் குர்ஆனை முன்வைத்தே எழுந்தது, குர்ஆனை முன்வைத்துத்தான் எழுந்தது. உலகத்தை பிரசித்தி பெற்ற 2 காரிகளுடைய செய்தியை நான் சொல்றேன், நீங்க ஞாபகத்தில் வைங்க. எகிப்தினுடைய காரி அப்துல் பாசித், எகிப்தினுடைய காரி அப்துல் பாசித், அவருடைய கிராத்தை கேட்காதவங்க இருக்க மாட்டேங்க, கேட்கலன்னா கேட்டு பாருங்க, அப்படியே மெய்மறக்க செய்து விடுவார். அப்துல் பாசித்தினுடைய கிராத். அவர்கிட்ட ஒரு தடவை அமெரிக்கால ஒரு பேட்டி எடுக்கிறாங்க 79 ஒரு மீடியால. நீங்க உலகம் முழுக்க குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க குர்ஆனுடைய சப்தம் உலகம் முழுக்க ஒலிக்குது, உங்க குர்ஆனுக்கு மயங்காதவங்களே இருக்க. முதல்ல குர்ஆனை தான் ஓத சொல்லுவார், குர்ஆனை தான் என்ன ஓத சொல்லுவார். நீங்க சமீபத்தில் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில துருக்கியினுடைய அதிபர் அர்தோகானுடைய பேரப்பிள்ளை ஹாஃபிலானார். ஹாஃபிலானா அல்லாஹ் அக்பர், அதை பெருசா கொண்டாடினார். இதெல்லாம் துருக்கியில பெரிய மாற்றம். அது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் லட்சக்கணக்கான ஹாஃபிதுகளை உருவாக்கின துருக்கி பின்னால ஒரு காலகட்டம் எப்படி ஆகி போச்சுன்னா, அங்க உள்ள மக்கள்கிட்ட போய் லுகர் அசர்ன்னு கேட்டா முழிக்கிறான். லுகர்னா என்ன, அசர்னா என்னன்னு அவனை விட்டு குர்ஆனை தூரமாக்குனாங்க, அரபு மொழியை தூரமாக்குனாங்க, இந்த தீனை தூரமாக்குனாங்க. துருக்கி சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய உம்மத்திற்கு தலைமையேற்ற இடம் அது. எப்ப குர்ஆனை இந்த உம்மத்து தூரம் தள்ளிச்சோ அந்த உம்மத்தை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான். இதுதான் வரலாறு. குர்ஆனை தலைக்கு மேல தூக்கிய காலங்களில் எல்லாம் அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் தலைக்கு மேல தூக்கி நிறுத்தினான். நாம எடுக்க வேண்டிய 1000 குர்ஆன் தான். துருக்கியில மீண்டும் இஸ்லாம் புத்துணர்ச்சி பெறுது. ஒரு பெரிய அதிபராக, தலைவராக, சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாளராக துருக்கியினுடைய உர்தோகான் நம்பிக்கை தருகிறார். மீண்டும் குர்ஆனுக்கு உயிர் கொடுக்கிறார், குர்ஆன் மதரசாக்களுக்கு உயிர் கொடுக்கிறார், ஹாஃபிதுகளை உருவாக்குறதுக்கு எல்லாம் செய்யறாரு. இந்த சமுதாயம் ஹாஃபிதுகளுக்கு தங்கமும் வெள்ளியும் வைரமும் வைடூரியமும் கொடுத்த சமுதாயம் இது. அப்படித்தான் உருவாக்குனாங்க. உமர் ரலியல்லாஹு அறிவிச்சாங்களா,
கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, வருஷத்துக்கு நீங்க 100 ஹாஃபிதுகளை கொடுங்க, உங்களுக்கு துன்யாவுடைய பெரிய சொத்தை தரேன்னு சொன்னாங்க. 600 ஹாஃபிதுகளை உருவாக்கி கொடுத்தாங்க. கூஃபால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, பஸ்ரால அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு, சிரியாவுல முஆத் ரலியல்லாஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு, இவங்க எல்லாம் ஒரு நாட்டுக்கு குர்ஆனை கொண்டு போனாங்க. அர்துகான் அந்த இடத்துல தம் பேரப்பிள்ளை ஹாஃபிலாகி பெருமையோடு இருக்கிற பொழுது அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க குர்ஆன் ஓத முடியுமான்னு கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனார் பாருங்க. அவ்வளவு அற்புதமான தஜ்வீதோடு ஒரு நாட்டினுடைய தலைவர், ஆட்சியாளர், உலகம் திரும்பி பார்க்கிற ஆளுமை மிக்க தலைவர். நீங்க டாக்டர் ஆக்குங்க, பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்குங்க, எந்த துறையில வேணாலும் வர வைங்க, ஹாஃபிலும் ஆக்குங்க. அந்த இல்மு தான் பெருமக்களே. உலகத்தில் மிகச்சிறந்த கிதாபு, அவரை மாதிரி ஒரு நூல் எழுதினது கிடையாது. அலிசின்னாம்பாங்க, அவிசின்னாம்பாங்க. இந்த வரலாற்றில் முஸ்லீம் பெயர்களை திருத்தி எழுதுறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவன் முஸ்லீம் பெயர் தெரியாத மாதிரி மாத்திர ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய திட்டமிட்டு நடக்குது. முஸ்லீம் வரலாற்றில் இருந்து அழிக்கிறதுக்கான பெரிய வேலை. அதுல இந்த இப்னு சீனான்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் மிகச்சிறந்த அறிஞர், அவர் திப் அல் கானூன் ஃபி திப்னு ஒரு நூல் எழுதினார். மருத்துவ நூல். அது மருத்துவ உலகத்தினுடைய பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த நூலை மருத்துவ உலகம் அது பெருசா கொண்டாடுது. அந்த இப்னு சீனா சொல்றாரு, நான் மருத்துவ உலகத்தினுடைய பைபிள்ங்கிற அளவுக்கு பெரிய நூலை எழுதியிருக்கிறேன். ஆனாலும் நான் சொல்றதை நீங்க ஞாபகத்தில் வைங்க, உங்க பிள்ளைக்கு மருத்துவத்துறையோ எந்த துறையில உங்க பிள்ளை போனாலும் குர்ஆனுடைய இல்மை நீங்க கொடுக்கலன்னு சொன்னா உங்க பிள்ளை நாத்திக சிந்தனை பிள்ளை உள்ளதா தான் வளருங்கிறார் அவர். மெட்டீரியலிச சிந்தனை உள்ள பிள்ளையா வளரும். எந்த கல்வியை கொடுத்தாலும் குர்ஆனையும் சேர்த்து கொடுங்கள், குர்ஆனையும் சேர்த்து கொடுங்கள். காரி அப்துல் பாசித் சொன்ன வார்த்தை நீங்க பார்த்த ஆச்சரியமான காட்சி என்ன, நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் முதல்ல நான் குர்ஆனுடைய ஓதுவேன். ஒரு தடவை ரஷ்யாவுக்கு அதிபர் அழைச்சிட்டு போனாரு. ரஷ்யாங்கிறது இஸ்லாத்துக்கு எதிரான நாடு, 70ல கம்யூனிசம் பற்றி எரிகிற நாடு. அது முஸ்லிம்கள் குர்ஆனை வச்சிருக்க கூடாது. ரஷ்யால குர்ஆனை வச்சிருந்தா உடனே பிடிச்சு ஜெயில போட்டுருவான். குர்ஆனை பிரிண்ட் செய்யக்கூடாது. குர்ஆனுக்கு எதிராக ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய புரட்சி அது. முஸ்லிம்கள் குர்ஆனை பார்க்க கூடாது. அந்த காலகட்டத்தில் நாங்க ரஷ்யாவுக்கு போனோம்னு சொல்லி துல்ஃபிகார் ஒரு செய்தியை சொல்லுவாரு. நான் ஒரு ரஷ்யாவுடைய ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வீட்டுக்கு போனேன். அப்போ நான் எப்பொழுதுமே பயணத்தில் குர்ஆனை வச்சிருப்பேன். பயணத்தில் குர்ஆனை வச்சிருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்து. பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த ஜியாவுல் ஹக் பெரிய அதிபர் தான், ஆனா குர்ஆன் மேல அவருக்கு பெரிய ஈடுபாடு. எந்த பயணத்திற்கு போனாலும் குர்ஆனோடு தான் போவாரு. ஒரு பயணத்துக்கு ட்ரெயின்ல ஏறிட்டாரு. ஏறின உடனே குர்ஆனை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பயணத்தை ரத்து பண்ணிட்டு செஞ்சுட்டாரு. குர்ஆன் எடுக்கிறதுக்காக போனாரு. அதுல பாம்பு வச்சு அந்த ரயிலையே தகர்த்துட்டாங்க அதிபருக்காக. அவர் சொன்னார், இதை ஒரு உதாரணமாக வச்சு நான் சொல்றேன், குர்ஆன் எவ்வளவு பெரிய ஆபத்துகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் ஜியாவுல் ஹக் சொன்னார். இன்னைக்கு வரலாற்றில் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட அதிபர்களும் ஆட்சியாளர்களும் குர்ஆனை தாங்கி வாழ்ந்திருக்கிறார்களே. ஆன்மீகம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதல்ல. பெருமக்களே, அவர் சொன்னார், ரஷ்யாவில் நான் துல்ஃபிகார் சொல்ற வார்த்தை, ரஷ்யாவில் போய் ஒரு குடும்பத்துக்கு போனவொன்னா ஒரு அம்மா 49 வயசு இருக்கும். அந்த அம்மா ஓடி வந்து எங்கிட்ட கேட்டுச்சு, நீங்க குர்ஆன் வச்சிருக்கிறீங்களா? ஆமா குர்ஆன் வச்சிருக்கிறேன், நான் குர்ஆனை பார்த்ததே இல்லை, எங்க நாட்டில் குர்ஆனே நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. நான் அந்த குர்ஆனை கொடுத்த உடனே அந்த அம்மா அந்த குர்ஆனை வாங்கி கண்ணுல முத்துது. என்ன கிட்டத்தட்ட 30-40 வருஷமா பேன் பண்ணி இருக்கிறாங்க குர்ஆனை பேன் பண்ணி இருக்காங்க 40 வருஷம் ரஷ்யால. குர்ஆனை பேன் பண்ண நாடுகளை அல்லாஹ் தஆலா ஒன்றும் இல்லாம சுக்குநூறாக்கிறோம். அதுக்கு ரஷ்யாவினுடைய சோவியத் ரஷ்யா ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. குர்ஆனின் மீது போர் தொடுத்த யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இந்த உம்மத்து குர்ஆனை விளங்குறது இல்ல. இந்த உம்மத்து குர்ஆனை பாதுகாக்குதோ இல்லையோ, இந்த உம்மத்தை குர்ஆன் தான் பாதுகாக்குது. இந்த உம்மத்தை குர்ஆன் தான் ஒன்றிணைக்குது. 49 வயசு அந்த அம்மா குர்ஆனை வச்சு கண்ணுல முத்தமிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நெஞ்சோடு வச்சு அணைச்சிட்டு அந்த அம்மா சொல்லுச்சு, நான் குர்ஆனையே பார்த்ததில்லம்மா, ஆனாலும் நான் ஹாஃபிலா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அம்மா குர்ஆனையே பார்த்ததில்லை 40 வருஷம், ஆனாலும் நான் ஹாஃபிலா, குர்ஆன் ஹாஃபில் ஆயிட்டேன். எப்படி? எங்களுக்கு உஸ்தாது வந்து எங்கள் வீட்டுக்கு வேலை செய்யற மாதிரி வந்து அவர்
அவருடைய நாவினால் ஓதுகிற நான் அதை கேட்டே நான் ஹாஃபிலா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். குர்ஆனுக்கு மட்டுமே சாத்தியமானது. அப்துல் பாசித் சொல்லுவார், நான் ரஷ்யாவில் போய் இருக்கிறேன், அத்துணையும் இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை கொண்ட அமைச்சர்களும் அதிபர்களும் அதிகாரிகளும். எகிப்தினுடைய அதிபர் என்னை கூப்பிட்டாரு, குர்ஆனை கொண்டு ஆரம்பிங்கன்னாரு. நான் உட்கார்ந்து இருக்கிறேன், வித்தியாசமான சபை, ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது, அத்தனை பேரும் நான் முஸ்லீம், எதிர்ப்பு சிந்தனை உள்ள கம்யூனிசவாதிகள் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் கண்ணை மூடிக்கொண்டு குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறேன், ஓதிக்கொண்டே இருக்கிறேன். திடீரென ஒரு இடத்தில் நிறுத்தி நான் கண்ணை திறந்தேன். அத்தனை பேர்களுடைய கண்களிலும் கண்ணீர் ஒடிந்து கொண்டிருக்கிறது. ஏன் அழுகிறீர்கள் கேட்டால் சொல்ல தெரியவில்லை, ஏதோ இதயத்தை பிசைகிறது என்று சொன்னார்கள். நான் குர்ஆனில் பார்த்த மிகப்பெரிய அற்புதம் என்று காரி அப்துல் பாசித் பதிவு செய்வார். வரலாறு நெடுகிலும் இந்த உம்மத் தாய்மார்கள் குர்ஆனை தழுவி இருந்த காலகட்டத்தில் ஒரு தாய், என் கருவறையில் என் பிள்ளையை வைத்து நான் 15 ஜுசுவை ஹாஃபில் ஆக்கினேன் என்று ஒரு தாய் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், தாய்மார்களே, என் பிள்ளை இமாம் ஷாஃபியாக ஆகணும் நீங்க ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனா ஷாஃபியினுடைய தாயாக நான் ஆகணுங்கிறத நாம நினைக்கணுமா இல்லையா? ஒரு ஷாஃபியினுடைய தந்தையாக நான் ஆகணும், என் புள்ள முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறது தவறு கிடையாது. அவருடைய தாயாக நான் ஆகணும். என் பிள்ளை இமாம் புகாரியாக ஆகணும் ஆசைப்படுவது தவறு கிடையாது. இமாம் புகாரியினுடைய தாயாக தந்தையாக பிறக்கிற பொழுது இமாம் புகாரிக்கு பார்வை இல்லை. பார்வை இல்லாமல் பிறந்த இமாம் புகாரியை அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பே என் பிள்ளைக்கு கண்ணொளியை கொடு, என் பிள்ளையை கொண்டு நான் உலகம் முழுக்க கல்பொளியை கொடுக்கிறேன், இதயத்தை வெளிச்சமாக்குகிறேன். ஒரு தாயினுடைய வார்த்தை சமுதாயத்தை புரட்டி போட்டது. புகாரியை தெரியாதவங்க இருப்பாங்களா? சமூகத்தில் விளங்குங்கள் பெருமக்களே. தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்க போகிறீர்கள்? என் பிள்ளை ஹாஃபிலாகணுங்கிறத கருவில் இருக்கிற பொழுதே நீங்கள் உறுதி செய்யுங்கள், முடிவு செய்யுங்கள். நிறைவாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ஜினுடைய காலம் இது, ஹஜ்ஜினுடைய காலம் இது. ஹாஜிகள் 8, 9, 10, 11, 12, 13 6 நாட்கள் ஹஜ்ஜின் நாளை. இந்த 6 நாள் தான் உங்களுக்கு தெரியும். அந்த 6 நாள்ல 5 நாள் எங்க இருப்பாங்க? மினாவில் இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அரஃபாலை முஸ்தலிஃபால இருப்பாங்க. 40 லட்சம் ஹாஜிகள் போய் மொத்தமா இருக்கிறது 5 நாள் இருக்கிறது எங்க இருக்கிறாங்க? மினாவில் தான் இருப்பாங்க. 8வது நாள் மினால தான். 10, 11, 12, 13 மினால தான். அப்போ ஒரு நாள் மட்டும்தான் ஒரு ஹாஃப் டே அரஃபால இருப்பாங்க, ஒரு அரை நாள் முஸ்தலிஃபால இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மினாங்கிறது என்ன பூமி? அது 5 நாள் கொண்டு வந்து மொத்த ஹாஜிகளையும் கொண்டு வந்து அல்லாஹ் உட்கார வைக்கிறான். இங்கதான் இருக்கணும். அங்க உட்கார்ந்து எதை கத்துக்கிறாங்க? ஹஜ்ஜின் தத்துவம் என்ன? ஹஜ் உணர்த்துற பாடம் என்ன? 6 நாள்ல லட்சக்கணக்கா செலவு பண்ணி போய் அந்த பூமியில போய் உட்கார்ந்துட்டு வர காரணம் என்ன? அந்த பூமி ஒரு தாயினுடைய கருவறை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கர்ப்பப்பை எப்படி குழந்தைக்கு தகுந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்குமோ அதே மாதிரி மினாவும் விரிஞ்சு கொடுக்கும்னாங்க. அன்னைக்கு 1.25 லட்சம் பேருக்காக மினா கொடுத்துச்சு. இன்னைக்கு 40 லட்சம் பேர்களுக்காக மினா விரிஞ்சு கொடுக்குது. அதே மினா தான். இனி ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பின்னால 40 கோடி பேர் வரலாம் ஹஜ்ஜிக்கு. அப்படி வந்தாலும், ஏன்னா கியாமத் வரைக்கும் ஹஜ்ஜி நிறுத்தப்படுறது கிடையாது. ஹஜ்ஜி நின்னா துன்யா நின்று போகும். ஹஜ்ஜும் துன்யாவும் ஒன்றுதான், ஒரே சூழலை தான் பயணிக்கிறது. ஹஜ்ஜி எப்படி காபத்துல்லாஹோ இடது பக்கமா சுத்துறமோ அதே மாதிரி தான் சூரியனை மையப்படுத்தி கோள்களும் இடது பக்கமா சுத்துது. என்ன? இந்த உலகத்தினுடைய இயக்கம் ஹஜ்ஜை சார்ந்திருக்கிறது. ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ், மக்களை நிர்வகிப்பதே காபா தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அங்கே நிறுத்தப்படுமையினால், அதனால் தான் கோவிட் காலங்களில் கூட ஹஜ் நிறுத்தப்படவில்லை. ஒரு செயற்கை ஹஜ்ஜாவது 10,000 பேரை வச்சு ஹஜ்ஜை நடத்திட்டாங்க. அடுத்த வருஷம் 60,000 பேரை வச்சு ஹஜ் நடத்திட்டாங்க. ஏன்? ஹஜ் நிறுத்தப்பட்டிருந்தால் உலகம் நிறுத்தப்படும். எல்லாம் நிறுத்தப்பட்டது. உலகம் முழுக்க மஸ்ஜித் மூடப்பட்டுச்சு. ஆனால் ஹஜ் நிறுத்தப்படல. ஏன்? நிறுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். துன்யா முடிவுக்கு வந்துவிடும். எனவே அப்படிப்பட்ட ஹஜ்ஜில 5 நாள் கொண்டு வந்த ஹாஜிகளை உட்கார வச்சு அல்லாஹ் ஒரே ஒரு பாடம், அந்த மினாவினுடைய பூமியில் நீங்கள் தேடி தேடி பாருங்கள், அங்கே கிடைக்கிறதெல்லாம் ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதும், ஒரு பிள்ளை தந்தைக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பது மாத்திரம்தான் ஹஜ்ஜின் தடயங்களாக கிடைக்கும். இதுதான்
தாய்மார்களும் தந்தைமார்களும் தங்களுடைய பிள்ளைகளை நாம் எப்படியான பிள்ளைகளாக வளர்க்கப் போகிறோம் என்பதை ஹஜ் முழுக்க நீங்கள் எங்கே தேடினாலும் ஒரு தந்தையின் காலடி தடம் மக்காமே இப்ராஹிமாக, ஒரு பிள்ளையின் காலடி தடம் ஜம்சமாக, ஒரு தாயின் காலடி தடம் சயாக, இங்கே ஹஜ் முழுக்க ஒரு குடும்பத்தை பிரதிபலிக்கிற அற்புதமான அமல். எனவே நல்ல தீனுள்ள குடும்பத்தை கட்டமையுங்கள். அதற்கு இந்த மதரசாவை முழுக்க முழுக்க முன்மொழியில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நிறைவாக நிரப்பமாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.